இப்போ நம்ம எங்க இருக்குன்னா வந்து அத்தோ சாப்பிட்றது வந்திருக்கோம். அத்தோ ஃப்ரை, அத்தோ சிக்கன் ஃப்ரை அண்ட் அத்தோ ப்ரான் ஃப்ரை பீஃப். கடையோட நேம் வந்து பர்மா கிங். போஞ்சோ, நான் தான் அவங்க பியமான். இப்போ நம்ம எங்க இருக்குன்னா வந்து எம்ஜி ரோட்ல இருக்க ஒரு பர்மா கிங் அப்படின்ற ஒரு கடையில வந்து அத்தோ சாப்பிட்றது வந்திருக்கோம். வளைச்சு நம்ம எம்ஜி ரோட்லயே தான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். அண்ட் இப்போ வந்து நம்ம போயிட்டு பர்மா ஃபுட்ஸ் வந்து நான் சாப்பிடணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாவே வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசைப்பட்டேன். அதுக்கான நேரம் எனக்கு வரல அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு வருத்தம். லாஸ்ட் டைம் நம்ம சென்னை போயிருந்தப்போ கூட பர்மா பசாரில் வந்து அத்தோஸ்லாம் வந்து செம்ம ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்லாம் பண்ணலாம் அப்படின்னு போனால் பட் அந்த இடத்துல சாப்பிடல. பட் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து பர்மா ஃபுட்டை வந்து சாப்பிட போகிறோம். இந்த கடை வந்து எங்கன்னா வந்து எம்ஜி ரோட்ல இருக்குது. இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த கடையோட நேம் வந்து பர்மா கிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத்தோ ஃப்ரை, அத்தோ சிக்கன் ஃப்ரை அண்ட் அத்தோ ப்ரான் ஃப்ரை, பீஃப் ஃப்ரை, மசாலா எக் சூப்லாம் இருக்குது. நாம் போயிட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நம்ம உள்ளே போயிட்டு சாப்பிடுவோம். அண்ட் அங்கே வந்து பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே நிறைய கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு ஃபுட்டு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? சரி வாங்க போவோம். நம்ம உள்ள வந்து எல்லாமே வாங்கியாச்சு. நம்ம என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக் மசாலா ஒன்று வாங்கியிருக்கோம். அண்டு வந்து இங்கே வந்து அத்தோ சிக்கன் ஃப்ரை ஒன்று, இங்கே வந்து அத்தோ ஒன்று, அப்புறம் வந்து மொஹிங்கோ, அப்புறம் வந்து சூப் ஒன்று. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணலாம்னா வந்து சூப். எப்பயுமே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து சூப் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம சூப்பே ட்ரை பண்ணுவோமே. ஓகேவா? நல்லா ஸ்பைசியாக இருக்குது சாப்பிட்றதுக்கே. வந்து குடிக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி நாக்கில் வச்சோடனே கொஞ்சம் நல்லா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. நாக்கில் வச்சோடனே நல்லா ஸ்பைஸியாக ஒரு மாதிரி சால்ட்டியாக வந்து சூப் வந்து எப்படி இருக்குன்னா வந்து எந்த நேரத்தில் நம்ம சூப் குடிக்க பிடிக்குன்னா வந்து நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தான் எனக்கு வந்து பேசிக்காக அந்த சூப் குடிக்கிறப்போ வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் சூப் வந்து. ஆஹா, உண்மையாகவே குட். அடுத்து வந்து எக் மசாலா ட்ரை பண்ணுவோம். இதை வந்து சிங்கிள் ஷாட்டில் வந்து வாயில் போட்டுடணும் இதை. ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை, நல்லா இருக்குது. ஃப்ரை பண்ண ஆனியன் மசாலா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் ஆயில் வந்து, ஏன்னா ஆயிலை வந்து தண்ணியில் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்து சால்ட் வாட்டர் இருக்குது, சால்ட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அது சாப்பிட்றப்பே வந்து இந்த ஃப்ரைடு ஆனியன்லாம் இருக்குது. அந்த ஃப்ரைடு ஆனியன் வந்து நம்ம ஆயில் அடிக்குது. அதோட கொஞ்சம் அந்த மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மசாலாஸ் வந்து அந்த காரத்தை கொடுக்குது. அப்புறம் சால்ட் வாட்டர் ஆட் பண்ணிங்க, அந்த ஒரு சால்ட் ஃபீல் ஒன்று கொடுக்குது. பட் அது சாப்பிட்றதுக்கே வந்து உண்மையாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து நார்மலாக வந்து நம்ம எக்கு எல்லாருமே சாப்பிட்டோம், நம்ம நார்மலாக எக்கு எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம். ரொம்ப ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும் அது. பட் இது வந்து சாப்பிட்றதுக்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த எக்கோடு சாப்பிட்றப்ப அந்த ஒயிட்டு அந்த உள்ளே இருக்க அந்த மஞ்சள் கருவோடு சாப்பிட்றப்போ வந்து சீரியஸாக நெக்ஸ்ட் லெவல் பா. மஸ்ட் ட்ரை பண்ணலாம் இது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக் மசாலா ட்ரை பண்ணேன். அண்ட் வந்து மொஹிங்கோ. எஸ், நான் ஃபர்ஸ்ட் டைம் பர்மா ஃபுட் ட்ரை பண்ணுறேன். இந்த அத்தோ மொஹிங்கோ இதெல்லாம் வந்து நம்ம எதில் கேட்டிருப்போம், நண்பன் படத்தில் கேட்டிருப்போம். அதெல்லாம் வந்து இன்றைக்கி சாப்பிட்றப்போ வந்து நல்லா இருக்குது. நான் உண்மையாக அந்த படத்தில் சொல்கிறப்ப ஏதோ சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன். பட் உண்மையாகவே அதோட பேர்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சு உண்மையாக அந்த மாதிரி ஒரு டிஷ்லாம் இருக்குது அப்படின்னு.
உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டில் இருக்குது. அது சாப்பிட்றதுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். எஸ், அடுத்தது மொயிங்கோ. எனக்கு இதெல்லாம் ஐடியாவே இல்லை அது என்ன இருக்கும் எப்படி இருக்கும்னா கூட நான் ட்ரை கூட பண்ணது கிடையாது. அந்த பானிபூரி இருக்குல்ல, ஸோ அந்த பானி அந்த பூரி இருக்குல்ல அது போட்டுருக்காங்க எனக்கு ஆக்சுவலி அதுதான் இது. இங்கே பாருங்கள். ஸோ அதை சாப்பிட்றப்போ கிறிஸ்பியாக இருக்குது, நூடுல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதோடு சேர்த்து இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. சேம் வந்து மசாலா எக் எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதே மெத்தட் தான். பட் இதில் வந்து கொஞ்சம் நூடுல்ஸ் ஆட் பண்ணி அந்த கிறிஸ்பியாக அந்த இது இருக்கிறதுக்கு அந்த பூரி ஆட் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கே. வந்து நம்ம நார்மலாக நான் என்ன நினச்சேன்னா ஆக்சுவலாக நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி நூடுல்ஸ் அதுதான் அந்த ஃப்ளேவர் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு 100 மடங்கு நல்லாவே இருக்குது. ஆனியன்ஸ்லாம் போட்டு சாப்பிட்றப்ப உனக்கு உண்மையாக பர்மா ஃபுட் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் நான் சாப்பிட்டதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அல்டிமேட்டான டேஸ்ட், நல்லா டேஸ்ட்டில் இருக்குது. சாப்பிட்டே இருக்கலாம் போல இதுப்பா. சாப்பிட்டே இருந்தால் மற்ற டிஷ்ஷே சாப்பிட முடியாது. நெக்ஸ்ட் வந்து இல்லை ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் அத்தோ ட்ரை பண்ணுவோம். இது வந்து சிக்கன் அத்தோ, இது சிக்கன் ஃப்ரை அத்தோ இது. ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அது மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. சிக்கன் அத்தோ கேட்டால் சிக்கன் போடுறாங்க. ஸோ பீஃப் அத்தோ பீஃப் போடுறாங்க, ப்ரான் அத்தோ இருக்குது. நம்ம எதை கேட்டோன்னா அவங்க வந்து அதில் கூட வந்து எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் அந்த சிக்கனோ இல்லை ப்ரானோ ஆர் பீஃபோ நம்ம கேட்டோன்னா வந்து நம்ம ஆட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கல் இருக்குல்ல, அந்த கல் வந்து எப்பயுமே அந்த கல் வந்து சூடாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ தான் அவங்ககிட்ட கேட்டப்போ பேசிட்டு இருந்தப்போ அவங்க சொன்னாங்க அந்த கல் வந்து எப்பயுமே அவங்க ஹீட்டாக தான் வச்சுருப்பாங்களாம். ஏன்னா வந்து அதை ஆஃப் பண்ணோன்னா சூடு கம்மியாகிடல, அதனால தான். சிக்கனை தனியாக ஃப்ரை பண்ணி எனக்கு இதில் வந்து கேரட், கேபேஜ், அந்த நூடுல்ஸ். எனக்கு இது உண்மையாகவே என்னன்னே தெரியல சீரியஸாக. இது நூடுல்ஸா இது வந்து உண்மையாகவே அத்தோக்கான ஒரு தனியான ஒரு இதுவானா எனக்கு தெரியல. எனக்கு யாராவது தெரிஞ்சதாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் தவா சொல்ல விரும்பல. அது கூட அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அந்த மசாலா, இந்த காஞ்ச மிளகா இருக்குல்ல, ஸோ காஞ்ச மிளகா நல்லா அரைச்சிருக்காங்க. ஸோ அது வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து சால்ட் வாட்டர் வச்சுக்கிறாங்க. ஆயிலில் வந்து தண்ணியில் லைட்டாக ஆட் பண்ணி ஸோ அது ஒன்று வச்சுருக்காங்க. பொட்டுக்கல்ல இருக்குல்ல, பொட்டுக்கல்ல அரைச்சி ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்றப்போ வந்து அந்த பொட்டுக்கல்ல எப்பயுமே வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அப்புறம் ஸ்வீட்னஸ் ரொம்ப இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து சால்ட் வாட்டர் வச்சுருக்காங்க. அப்புறம் சில்லி வாட்டர் வச்சுருக்காங்க. ஸோ மிளகா தண்ணி இருக்குது, ஸோ அது வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி ஸோ ஒவ்வொன்றும் அது கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் அந்த ஃபுட் வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும். நான் என்னோடய ஃபீல் நான் சாப்பிட்டது வரைக்கும் நான் சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த ஃபுட் வந்து நல்லாவே இருக்குது. சீரியஸாக இந்த கேபேஜெலாம் போட்டு கேபேஜ், கேரட், ஆனியன்ஸ். ஸோ இங்கே சிக்கன்லாம் நல்லா கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சிக்கன் கம்மியாக இருந்துச்சு, பட் சிக்கன் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் சாப்பிட்றேனே, சாப்பிட்டு முடிச்சு அத்தோ இன்னும் நம்ம கையில் அத்தோ இருக்குது. ஸோ அதுதான் வந்து அத்தோ. எனக்கு இது வந்து ஆத்தென்டிக்காக ஒரு அத்தோவாக இருக்குமா அப்படிலாம் எனக்கு தெரியல உண்மையாக. பட் ஐ ஃபீல் பர்சனலாக வந்து நான் சாப்பிட்டது வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. மேபி நம்ம வந்து ஒரு நாள் கண்டிப்பாக பர்மாலே போய் நம்ம பர்மா ஃபுட்டெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், ஓகேவா? அதை பண்ணுறது நான் சாப்பிட்றேன் பார்க்கணும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அத்தோ. இதுதான் அத்தோ. ஸோ அதுலேருந்து வந்தது தான் இந்த சிக்கன் அத்தோ, ப்ரான் அத்தோ, பீஃப் அத்தோலாம். ஓகே, சேம் நம்ம இப்போ சிக்கன் அத்தோ சாப்பிட்டோம். ஸோ சேம் அதே தான். பட் அதில் வந்து சிக்கன் மட்டும் நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறாங்க.
இதில் வந்து வெஜிடேரியன் ஃபுல்லாக வெஜிடேரியனாக கொடுக்குறாங்க. சேம் இதில் நான் சிக்கன் சாப்பிட்டப்போ பெருசாக என் வாயில் வந்து அந்த கேபேஜ்லாம் வந்து தெரியல. கேபேஜ் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா கேபேஜ்லாம் நல்லா தெரியுது. இது பாருங்கள். ஸோ இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் தெரியுது. அதெல்லாம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் இருக்குது, அது குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் இருக்குது. உண்மையாகவே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிக்கனத்தை சாப்பிட்றதுக்கும் வெஜ்ஜத்தை சாப்பிட்றதுக்கும் அப்படியே வந்து டேஸ்ட் வேறு டேஸ்ட்டாக இருக்குது. நாமளாக சிக்கன் ஆட் பண்ணோன்னா எப்பயுமே வந்து அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பட் இது சேம் வெஜிடேரியன் சாப்பிட்றப்போ வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து எனக்குலாம் வெஜிடேரியன் எந்த டிஷ் சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நிறைய டிஷ் எனக்கு வெஜிடேரியன் சாப்பிட்டா பிடிக்காது. பட் இதில் வந்து சேம் அந்த பூரி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கல்ல, அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, நம்ம ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு வந்து பர்சனலாக வந்து அந்த சிக்கன் அத்தோ வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் வந்து எக் மசாலா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து மொஹிங்கா எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு மொஹிங்கா பிடிச்சிருந்தது. வந்து இவனுங்க தான் வந்து மொஹிங்கா வந்து செட் ஆகலை அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அத்தோ வந்து அந்த மானல் இருக்குல்ல, அந்த மானலில் போட்டு ஃப்ரை பண்ணுறாங்க. மொஹிங்கா வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க, மசாலாஸ் போட்டு மிக்ஸ். அத்தோ வந்து ஸோ அந்த வானலில் போட்டு ஃப்ரை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து மேபி அந்த ஃப்ரை பண்ணுறதுனால நிறைய பேருக்கு அந்த ஃப்ரை ஐட்டம் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து மொஹிங்காவும் பிடிச்சிருந்து, சிக்கன் அத்தோவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து எக் மசாலாவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே வாய்ஸ் டாடா.